உதித்துள்ளது. எனவே மக்கள் மகிழ்ச்சியில் அக்களிக்கிறார்கள். ஏனெனில் இன்று நமக்கு மீட்பர் பிறந்துள்ளார். அவர் ஆட்சி அழியை மிகுந்தது, அமைதி நிறைந்தது, நீதி செலுத்தது என்றும் நிலை பெயராதது என வரவிருக்கும் அரசரை பற்றி எசேயா இறைவாக்கினர் வாசகத்திற்கு ஆவணம் செய்தது. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். காரிருளில் அதிகாரம் 9 திருவசனங்கள் 2-4, 6-7. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரை அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்து அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினேன். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உண்பது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்ந்தார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூர்ந்தார்கள். மிரியா நாட்டுக்கு செய்தது போல் அவர்களுக்கு சுவையாக இருந்த முகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒழித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும், அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிறைவேறாது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Sa 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 sa
வாசகம் ஒன்று. இன்றைய 2ஆம் வாசகத்தில் நம்மை தேடி வந்த இயேசுவின் அருள் நம் இவ்வுலக வாழ்வின் நாட்டங்களிலிருந்தும் விடுபடவும் எல்லா நெறிகளிலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தி நாம் அனைவரையும் தகுதியுடையவராய் மாற்ற நம்மையே ஒப்படைத்து தியாகத்தை வியர்த்து கூறும் திருத்தூதர் பவுலின் வார்த்தையை கேட்டு மனதில் பதிவு செய்வோம். இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 11-14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செய்திகளில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையை ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் அகஸ்து சீசர் தன் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியோ என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வணிகரவரான யோசேப்பும்
தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலீலியாவில் உள்ள நாசரேத்தூரில் இருந்த யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு வேறு காலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணியில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் இடையே காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியுடன் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதங்களில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு ஊத்தோருக்கு அமைதி உண்டாகுக என்ற கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தூங்குறவங்களா? Praise the Lord. டைம் 12:30 ஃபாதர், நீங்க பொறுமையை சோதிக்காதீங்க ஃபாதர். Praise the Lord. உற்சாகமா சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. இனியவர்களே, முதலாக உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் சார்பாகவும் வந்திருக்கிற தந்தையின் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய சிந்தனைக்கு வருவது என்ன? கிறிஸ்மஸ் சொன்ன சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன ஞாபகம் சொல்லுங்க? கேக்கு, அப்புறம் ஆமா புது துணி, கிறிஸ்மஸ் தாத்தா, சாக்லேட் கிஃப்ட், அப்புறம் பிள்ளைங்க அழகா ஒரு வரிசையில் வரும்போது ஸ்டார் பண்ணுவாங்க. யாரும் சொல்லி ஸ்டார் கிறிஸ்மஸ் ஸ்டார். ஓகே, கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய சிந்தனைக்கு அநேக செயல்பாடுகள், நாம் செய்கிற எல்லா செயல்பாடுகளும் நமக்கு சிந்தனைக்கு வரும். கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிற பொழுது என்னுடைய மனதிற்கு வருகிற போப்பாண்டவருடைய ஒரு வார்த்தை. போப்பாண்டவர் 12ஆம் போப்பாண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, நல்லா கவனிங்க, அடுத்த முறை வரும்போது கேட்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கோ ஒரு இடத்திலே, பெத்லகேம் என்னும் இடத்திலே குடியில் பிறந்த இயேசு இன்று உங்களுடைய இதயம் என்கிற குடியில் அவர் பிறக்கவில்லை என்றால் நீங்கள் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் வேஸ்ட். என்ன சொல்றது? 2000 வருடங்களுக்கு முன்பாக எங்கோ ஒரு குடியிலே பிறந்த இயேசு கிறிஸ்து இன்று உங்கள் இதயம் என்கிற குடியிலே அவர் பிறக்கவில்லை என்றால் நீங்கள் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் என்பதற்கு அர்த்தமே கிடையாது என்று சொல்கிறார். நம்முடைய சிந்தனைக்கு என்ன தோன்றுகிறது? கிறிஸ்துமஸ் என்றாலே பரிசு கொடுக்கிறது, கிறிஸ்துமஸ் தாத்தா, ஸ்டார், சாக்லேட், கிஃப்ட்ஸ், இதுதான் கிறிஸ்துமஸ் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதல்ல கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிற பொழுது கடவுள் தன்னுடைய இறைத்தன்மையிலிருந்து மனித தன்மையாக அவர் தன்னை மாற்றிக் கொண்டது. God shared his divinity with humanity. கடவுள் தன்னுடைய
இறை குணத்தை மனித குணமாக மாற்றிய ஒரு திருவிழா தான் மகா திருவிழா. ஒரு சிறந்த ஒரு திருவிழா என்று சொல்லுகிற பொழுது அது இன்றைய கிறிஸ்துமஸ் ஆக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை நீங்கள் சற்று அலசி ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், முதல் வாசகத்தில் மிக அருமையாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. காரிருளில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டனர். இந்த இஸ்ராயேல் மக்கள் தன்னுடைய மீட்பதற்காக ஏக்கத்தோடு காத்து கொண்டிருந்த நேரத்திலே எப்பொழுது ஆண்டவர் வருவார், எதற்காக மீட்பர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், இஸ்ராயேல் மக்கள் பாபிலோனியிலே அடிமைகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, கடவுளுடைய அன்பை அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்த பொழுது, கடவுளே இல்லை என்கிற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்ட பொழுது, அநேக இறைவாக்கினர்கள் வருகிறார்கள். எசையா வருகிறார், எரேமியா வருகிறார், தானியேல் வருகிறார், அநேக ஆமோஸ் வருகிறார், அநேக இறை வாக்கினர்கள் வந்து அவர்களுடைய மனதை உறுதிப்படுத்துகிறார்கள். கலங்காதீர்கள், மனதை எழுந்து விடாதீர்கள், நமக்காக கடவுள் ஒரு மீட்பரை அனுப்புவார் என்று அவர்கள் முன்னுரைத்த அநேக வருடங்களுக்கு முன்பாக முன்னறிவித்த அந்த செயல்பாடுகள் இன்று நிறைவேறுகின்றன. உதாரணத்திற்கு எசையா புத்தகம் 10வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்களேயானால், கடவுள் அவர்களுக்கு ஒரு எசையா இறைவாக்கினர் மூலமாக ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார். என்ன உறுதிமொழி? இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பால் அவருக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர்கள். இயேசுநாதர் பிறந்ததற்கு முன்னாடி, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் எசையா இறைவாக்கினரால் கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்பட்ட வாக்குறுதியானது இன்று அன்னைமரியிடத்திலே அது நிறைவேற்றப்படுகிறது. அப்படின்னா ஆண்டவருடைய சித்தம் அநேக வருடங்களை கடந்தும் அவருடைய மீட்பு நமக்கு உண்டு என்பதை நிரூபிப்பதுதான் கிறிஸ்துமஸ். ஒரு வரலாற்றிலே ஒரு பிறப்பு என்பது மிகவும் முக்கியத்துவமானது இல்லையா? ஒரு சிலர்லாம் யாரா பிறந்தாலும் திட்டுவாங்க இல்லையா? திட்டுங்களா திட்ட மாட்டீங்களா? ஒரு சிலர் ஒரு நல்லவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்லவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதே வீட்டு பக்கத்தில் ஒரு கெட்டவர் இருந்தாங்கன்னா நல்லவெல்லாம் சாவது இந்த நாய்க்கு வரமாட்டேன். நிறைய பேர் சிரிக்கிறீங்க, அதான் அடிக்கடி எனக்கு மனசு இல்லையா? நல்லவர்களாம் சாவு வருது, இவன் எல்லாரும் துன்புறுத்திட்டே இருக்கிறா, இவனுக்கு சாவு வர மாட்டேங்குது. அப்ப நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? வாழ்ந்த வாழ்க்கை, வாழ்கிற வாழ்க்கை அல்லது கடவுளால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையானது நாம் எப்பொழுது அர்த்தமுள்ள விதத்தில் வாழுகிறோமோ அப்பொழுது நம்முடைய பிறப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. வரலாற்றிலே கிமு கிபி என்று வரலாற்று இரண்டாக பிரித்த ஒரே ஒரு நபர் யார் என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கால கணத்துக்கு சொல்லலாம். வரலாற்றிலே இரண்டாக பிரிப்பதற்குரிய அளவிற்கு அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு தெய்வ குணத்தை மனித குணத்தோடு அவர் இணைத்து கொண்டார் என்று சொல்கிற பொழுது, நம்முடைய கிறிஸ்துமஸ், நம்முடைய இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் அந்த ஆண்டவர் எந்த நிலையிலே இந்த மண்ணிற்கு வந்தார். பிலிப்பியருக்கு எழுதிய புத்தகம் 2வது அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்கள் வாசித்து பார்த்தீர்களே என்றால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய நிலையில் இருந்தாலும் கூட தம்மையே வெறுமையாக்கி கொண்டு ஏழைகளுடைய உருவம் எடுத்தார். என்ன எப்படிப்பட்ட உருவம் எடுத்திருக்கிறார்? கடவுள் நிலையில் இருந்தாலும் கூட நான் கடவுள் என்கிற அந்த நிலையை மறந்தவராக என்ன பண்றார்? கடவுளை தன்னையே வெறுமையாக்கி கொண்டவராக இருந்தார். 6வது வசனம் 6வது வாசகம் 6, 7 கொஞ்சம் வாசகம் பார்ப்போம். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை அழித்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதென்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன செய்றாரு? உங்களையும் என்னையும் போல ஒரு மனிதனாக பிறக்கிறார். ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், தொடக்க நூலை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் இந்த உலகத்தை எப்படி படிச்சாரு? ஒரே வார்த்தையில படிச்சார் இல்லையா? ஒளி தோன்றுக, ஒளி வந்துச்சு. வந்துச்சா இல்லையாமா? நிலம், நீர், காற்று எல்லாம் தோன்றுக சொன்ன வார்த்தையில எல்லாம் உருவாக்கப்பட்டது. மக்கள் எல்லாம் பாவம் செய்றாங்க. கடவுள் ஒரே நாள்ல இந்த உலகினுடைய மக்களுடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டன. சொன்னா பாவம் போகுமா போகாது? எஸ் ஆர் நோ? தோங்குறவன் அவர்கள் பிரைஸ் தி லார்ட், தோங்குறவன் அவர்கள் பிரைஸ் தி லார்ட்.
அன்புக்குரியவர்களே, அப்ப ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள் மீண்டுமாக அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யோவான் நற்செய்தி 3:16 கடவுள் இந்த உலகை அளவு கடந்த விடத்தில் அன்பு செய்த நிமித்தமாக தான் மிகவும் அன்பு செய்த ஒரே மகனை, ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு தாரை பார்த்து கொடுக்கும் அளவுக்கு அன்பு செய்தார். யாராவது உங்க மகனை அல்லது உங்களுடைய பிள்ளைகளை பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும்னு பலியா கொடுத்துருக்கீங்களா? அம்மா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இந்த குழந்தை பாக்கியல என் குழந்தைய முடிச்சு கொடுத்துருக்கீங்களா? ஐயோ நானே ஒன்னே கண்ணே வச்சுட்டு நான் எங்க என் குழந்தைக்கு உங்க கையில கொடுக்கறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப சொல்றோம் பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, அப்ப ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையானது வரலாற்றை இரண்டாக பிரிக்கக்கூடிய அளவிற்கு கடவுள் அந்த உலகை அன்பு செய்தார் என்று சொல்லுகிற பொழுது அந்த கிறிஸ்து பிறப்பினுடைய முக்கியத்துவத்தை நாம் எவ்வாறு உணர்ந்திருக்கிறோம்? நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? கிறிஸ்துமஸ் என்றால் அன்பை பகிர்ந்து கொள்வது. நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது. When we share our humanness with others. ஒரு நல்ல குணம், மற்றவர்களை அன்பு செய்யக்கூடிய குணம், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம். அதுதான் இயேசு செய்தார். இயேசு பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்யவில்லை. நீங்க பைபிள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்தார், நோயாளிகளை குணமாக்கினார், மூடரை நடக்க செய்தார், அநேக அற்புதங்களை செய்தார். ஆனால் அவர் அதிகமா அக்யூஸ் பண்ணது தெரியுமா? யாரா சொல்லுங்க. இயேசுனால அதிகமா கம்ப்ளைண்ட் அவர்கிட்ட அதிகமா தவறுகளை கண்டுபிடித்தது எப்ப தெரியுமா? இவன் பாவிகளோடும் விபச்சாரிகளோடும் உணவு கொள்ளுகிறான், இவன் ஏழைகளோடு இருக்கிறான். நம்ம என்ன எதிர்பார்ப்போடு இந்த மீட்பை பார்த்தோமோ அந்த எதிர்பார்ப்பு என்பது இவரிடத்திலே காணப்படவில்லை. அதுதான் யோவானே தன்னுடைய சீடர்களை அனுப்புறார். வரவிருக்கக்கூடிய மெசியா நீர்தானா அல்லது இன்னொருவருக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டுமா? ஏன்னா அவருக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா இவருடைய செயல்பாடுகள் அதற்கு ஏற்றாற் போல அமையவில்லை. அவர் எல்லாவற்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து சென்றார். 1914 ஆண்டிலே முதலாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த நேரம், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்து கொண்டிருந்த நேரத்திலே ஐரோப்பிய நாடுகளுக்கும் மற்றும் சில நாடுகளுக்கும் போர் நடந்து கொண்டிருந்த நேரத்திலே இவர்கள் சுரங்கப்பாதை இல்லையா, சுரங்கப்பாதையிலே என்னது தங்களை மறைத்து கொண்டு பதுங்கி என்ன பண்ணணும்? அவங்க ஆப்போசிட்டா இருக்கிறவங்க ஷூட் பண்ணணும். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிலிட்டரிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. அவர்கள் பதுங்கி அந்த சுரங்கப்பாதையிலிருந்து யாருடைய தலை வெளியே தெரிகிறதோ அவர்களை என்ன பண்ணணும்? யாரெல்லாம் அவருடைய தலைகள் மேலே தெரியுதோ அவர்களை ஷூட் பண்ணணும். ஒரு ரூல் வந்தது 1914. அப்படி நடந்து கொண்டிருந்த பொழுது, போர் நடந்து கொண்டிருந்த பொழுது கிறிஸ்துமஸ் டைம் வருது. போர் வந்து ஒரு நாள் தொடங்கி காலையில் தொடங்கி சாப்பிட முடியாது கிடையாது இல்லையா? அது பல மாதங்களாக பல ஆண்டுகளாக நடக்கக்கூடிய ஒரு செயல். அப்படி போர் நடந்து கொண்டிருந்த பொழுது இந்த ஐரோப்பிய நாடுகளும் மற்ற நாடுகளும் போருக்கு தங்களை தயார் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? யாருடைய தலைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள் அவர்களை சுட்டு வீழ்த்துங்கள். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அப்ப இந்த கட்டளை எல்லாம் கேட்டவர்கள் சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்க? பதுங்கி அவருடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்த பொழுது கிறிஸ்துமஸ் 24ஆம் தேதி நைட்டு சைலண்ட் நைட், அமைதியான இரவு என்கிற ஒரு பாடல், அந்த பாடலை இவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சுரங்கப்பாதைக்குரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த பக்கத்துல இருந்து வந்தவர்களுக்கும் அந்த பக்கத்துல இருந்து பதுங்கி வந்தவர்களுக்கு உள்ள தூரம் அளவு என்பது தூர அளவு 100 மீட்டர் தான். இங்க இருக்கிறாங்களே அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, இந்த பக்கம் இருக்கிறாங்களே இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்படி அவர்கள் அருகிலே இருந்தாலும் கூட அவர்கள் பதுங்கி இருப்பதன் நிமித்தமாக மற்றவர்களை அவர்கள் பார்க்க முடியாத சூழ்நிலை. அப்ப இவர்கள் அந்த அமைதியான இரவு என்கிற பாடலை பாடுகிறார்கள். கிறிஸ்துமஸ் இல்லையா? நீங்க ஒரு நாளாவது துப்பாக்கி பாய் சொல்லிட்டு கடவுளுக்காக ஒரு பாட்டு பாடலாங்க அப்படின்னு அமைதியான இரவு என்கிற அந்த பாடலை
கொண்டிருந்த பொழுது எத்தனை மீட்டர் கேப் இருக்குது? 100 மீட்டர் கேப் தான் இருக்குது. அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு இவர்கள் பாடுகிற பாடல் சத்தமானது கேட்கப்படுகிறது. இந்த பாடல்களை கேட்ட அவர்களும் என்ன பண்றாங்க? இந்த பாடலோடு சேர்ந்து அவர்களும் பாடி அந்த சைடில் இருக்கிற பதிவு இருக்கிறவர்களும் வெளியே வந்தாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்களும் வெளியே வந்து ஒருவரை ஒருவர் பார்த்து அமைதியை தெரிவித்துக் கொண்டவர்களாக சமாதானம் என்று சொல்லி கிறிஸ்துமஸ் கொண்டாடினார்கள் என்று ஒரு இடத்துல வாசித்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, உலகமே போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த சோல்ஜர்ஸ், அந்த வீரர்கள் என்ன பண்றாங்க? கடவுள் பிறந்திருக்கிறார் என்கிற ஒரு மகிழ்ச்சியை தங்களுக்குள்ளாக அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். யாருமே என்ன பண்ணல? ஷூட் பண்ணல. யாருமே அவர்கள் பழிவாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படவில்லை. இந்த அமைதி என்கிறது எதற்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால், இன்றைய நற்செய்தி வாசகர் நமக்கு சொல்லுகின்ற கருத்து, இடையர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை என்ன? அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடாயை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவர் தூதர் அவர்களுக்கு தோன்றி, அஞ்சாதீர்கள். என்ன சொல்றாரு வானதூதர்? அஞ்சாதீர்கள். இந்த வார்த்தை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அநேகருடைய வாழ்க்கையிலே போராட்டம் இந்த வருஷம் முடிய போகுது இல்லையா? இந்த வருஷம் முடிய போகுது. அநேகருடைய வாழ்க்கை போராட்டங்களும் இன்னல்களும் பிரச்சனைகளும் ஒரே குழப்பத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கடவுளுடைய பிறப்பு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? அஞ்சாதீர்கள். அம்மா கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருகிறேன். என்ன நல்ல செய்தி? இதோ நமக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்று கடவுள் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அந்த பிறப்பை நாம் எவ்வாறு மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும்? கிறிஸ்துமஸ்னா புத்தாடை அணிவது, கேக் கொடுப்பது, பரிசு கொடுப்பது அல்ல கிறிஸ்துமஸ். நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கூட நாம் இல்லாதவர்களுக்கு நம்மிடத்திலிருந்து கொடுக்கிற பொழுது அந்த கொடுக்கக்கூடிய குணம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பிறப்பு, ஒரே ஒரு பிறப்பு வரலாற்றை மாற்றியது என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய பிறப்பை நாம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையை நான் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நான் இறந்தால் யாராவது ஒருவருடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவாங்களா? நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். நான் பெரிய தியாலஜி எல்லாம் கொடுத்து உங்க மைண்ட் நல்லா குழப்பம்னு ஆசைப்படல. சிம்பிளா உங்களுக்கு நான் விட்டு சொல்கிற செய்தி என்னவென்று பார்க்கிற பொழுது ஒன்றே ஒன்றுதான். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை இன்று நான் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பிறப்புக்கு ஏதாவது ஒரு மதிப்பு இருக்கிறதா? நான் இறந்தால் அல்லது நான் இறந்தாலோ அல்லது நான் வாழ்கிற பொழுதோ நல்ல மனுஷயா ஒரு சிலர் யாராவது சொல்லுவோம் இல்லையா, கடவுள் இவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போயிட்டாரு சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஒரு நல்ல வாழ்க்கை நாம் வாழ்கிற பொழுது நம்ம வரலாற்றுலாம் மாற்ற முடியாது. இயேசுநாதரை போல நம்முடைய கடவுளை போல வரலாற்றை மாற்ற முடியாது. ஆனால் வரலாற்றில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். மாற்றம் என்பது நம்மிடத்திலிருந்து தொடங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதற்காகத்தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களுக்கு சொல்லுகிறது, அஞ்சாதீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன பண்ணக்கூடாது? உங்களுடைய விசுவாசத்தை எழுதப்படக்கூடாது. ஆண்டவரை நீங்கள் இறுதி பற்றிக் கொள்கிற பொழுது துன்பங்களும் இன்னல்களும் சவால்களை எல்லாம் நீங்கள் சந்திக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு வாழ்வீர்கள் என்று சொன்னால் இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய கிறிஸ்துமஸ் ஆகிறது. போராட்டங்கள் மத்தியிலும் இன்னல்கள் மத்தியிலும் நீங்கள் அமைதியான சூழ்நிலையோடு என்றால் சமாதானத்தை கொடுக்க வந்ததுதான் கிறிஸ்துமஸ். இது முதல் கருத்து. இரண்டாவது, மிக அருமையாக குழந்தைகள் இந்த ஸ்டாரை கொண்டு வந்தார்கள். இரண்டாவது சிந்தனை, ஒன்று நான் முதல்ல சொன்ன மாதிரி இயேசுநாதருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நான் என்னுடைய பிறப்பை பற்றி நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது கேள்வி, நட்சத்திரம். கேவலம் ஒரு நட்சத்திரம் கூட கடவுளுக்கு உதவி செஞ்சிச்சு இல்லையா? ஒரு நட்சத்திரம் கடவுளுக்கு உதவி செய்தது என்ன? இந்த அரசர்கள் அந்த இயேசுநாதரை பார்க்க வருகிற பொழுது இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டியது. நான் மற்றவர்களுக்கு நட்சத்திரமாக இருக்கிறேன். இரண்டாவது கேள்வி, நீங்கள் சிந்திப்பதற்காக நான் மற்றவர்களுக்கு ஒரு நட்சத்திரமாக இதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று காட்டி கொடுக்கக்கூடிய அளவிற்கு நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறேன்.
மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் அரவணைப்பையும் ஒற்றுமையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துமஸாக இருக்கிறது. ஆகவே இந்த கிறிஸ்துமஸை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற நாம் அனைவரும், மகிழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்ட நாம் அதே அன்பை, அதே ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்கிற பொழுது இந்த கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் ஆக இருக்கும். இல்லை என்றால் போன வருஷமும் கிறிஸ்துமஸ் வந்துச்சு சாமி, இந்த வருஷமும் கிறிஸ்துமஸ் வந்துச்சு சாமி, அடுத்த வருஷமும் கிறிஸ்துமஸ் வரும், டவுட்டே கிடையாது. ஆனா அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸ் நான் இருப்பேனாங்கிறது பெரிய கேள்விக்குறி. வாழ்க்கை நம்முடைய கைகளில் கிடையாது. யார் கையில் இருக்குது? கடவுள் கையில் இருக்குது. அப்ப கிறிஸ்துமஸ் போன வருஷம் வந்துச்சு, நல்லது. கிறிஸ்துமஸ் இந்த வருஷம் வந்துச்சு, நல்லது. பிரசங்கம் கொடுத்தாரு, பாத்து நல்ல தூங்க வைக்கல, தூங்க நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியாது. ஆகவே கடவுள் கொடுக்கிற ஒவ்வொரு பாக்கியத்தையும் உணர்ந்தவர்களாக நன்றி கடந்த உள்ளத்தோடு நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். இதுதான் சிறந்த கிறிஸ்துமஸ். ஆகவே இந்த கருத்துக்களை எல்லாம் சிந்தித்தவர்களாக, அமைதியையும் மகிழ்ச்சியையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக கிறிஸ்துமஸ் நேரத்தில் தயவு செய்து யாரெல்லாம் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டுருக்கிறீங்களோ தயவு செய்து போய் கை கொடுத்து கிறிஸ்துமஸ் சொல்லி, அதுதான் சிறந்த கிறிஸ்துமஸ். நல்ல புத்தாடை அணிந்து கொண்டு நல்ல கேக், பெரிய கேக் கொடுத்துட்டு பாதையில கேக் கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கல, நாம் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் அதே அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது, தாழ்ச்சியாக அனைவரையும் ஏற்றுக்கொள்வது. ஏனென்றால் கடவுள் தன்னை தாழ்த்தி கொண்டார். கடவுள் நிலையில் இருந்த அவர் தன்னையே வெறுமையாக்கி கொண்டு நம்மை போல ஒரு மனிதராக பிறந்தார். ஆகவே அந்த அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வோம். ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை நிறைவாக ஆட்கொள்ளட்டும். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அஞ்சாதீர்கள், நான் உங்களுக்கு மீட்பரை குறித்து, மீட்பரையுடைய வருகையை குறித்து அறிவிக்க வந்திருக்கிறேன் சொன்னதை போல அஞ்சாமல் நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக மாறி நம்முடைய வேண்டுதல்களை சமர்ப்பிப்போம். மனோருவானவரே இறைவா, திரு அவை பொறுப்பாளர்கள் முன்னெடுக்கும் எல்லா சீர்திருத்த நடவடிக்கைகளிலும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து திரு அவையை காலத்திற்கு ஏற்ப கொண்டு செல்ல அருள் தர வேண்டும் என்று இறைவா உன்னை மன்றாடுகிறோம். மனோருவானவரே இறைவா, மதவாத சக்திகளால் பாரதம் பின்தள்ளப்படாமல் ஆள்வோர் உண்மையோடும் நேர்மையோடும் மக்களை முன்னேற்றமான பாதையில் அழைத்துச் செல்ல அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பலியிலே பங்கேற்கும் நாங்கள் மகிழ்வோடும் மன அமைதியுடன் பயணிக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனோருவானவரே இறைவா, பல்வேறு காரணங்களினால் மகிழ்வையும் அமைதியையும் இழந்து அவநம்பிக்கை கொண்டோருக்கு உம்முடைய ஆசி கிடைக்க பெறவும் தங்களது நம்பிக்கையில் உறுதி பெறவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனோருவானவரே இறைவா, கொண்டாட்டங்களில் மகிழும் நாங்கள் ஒன்றுபட்ட மனநிலையோடு உறவோடும் உண்மை அன்போடு பயணிக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சற்று அமைதியாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். கரங்களை குவித்து கண்களை மூடி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கோ ஒரு கிராமத்தில் பிறந்த இயேசு இன்று என்னுடைய இதயம் என்கிற குடிலில் பிறக்கவில்லை. நாம் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸுக்கு பயனில்லை. கிறிஸ்து நம்முடைய இதயத்தில் பிறக்க நம்முடைய வாழ்க்கை தகுந்த தயாரிப்போடு இருக்கிறதா? அந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளங்களிலே தாங்கியவர்களாக நம்முடைய வீடு திரும்ப நாம் தயாராக இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்த்து நம்முடைய குடும்பம், நம்முடைய பங்கு தந்தையுடைய கருத்துக்கள், இந்த அதிசய மின்னல் மாதாவுடைய திருத்தலத்திலே நாடி வருகிற ஒவ்வொருவரும் அந்த தாயினுடைய பரிந்துரை நிறைவாக பெற்றவர்களாக வீடு திரும்ப சிறப்பாக கொண்டாடுவோம். வாழ்வோம் மாடி இறைவா, நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எங்களுடைய மன்றாட்டுக்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நம்முடைய கல்வாரி பீடத்திற்கு முன்பாக வைக்கிறோம். எவ்வாறு இந்த அப்பமும் திராட்சை ரசமும் நம்முடைய உடலாகவும் ரத்தமாகவும் மாற்றப்படுகின்றனவோ அதே போல எங்களுடைய தேவைகளை எல்லாம் மாற்றி ஆசீர்வாதங்களாக எங்கள் மீது பொழிந்திரள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். காணிக்கையா
அன்புமிக்கவர்களே, என்னுடையதும் உங்களுடையமானபடி எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். எந்த அளவுக்கு இப்பெரும் கொண்டாட்டங்களை சிறப்பாக ஊழியத்துடன் எதிர்பார்த்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்கள் மீட்பின் தொடக்கம் இவற்றில் அமைந்துள்ளது என்பதை நாங்கள் உணர செய்தீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரை நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. சிரம் தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரியராக பற்றி உணர்கிறார்கள். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொருத்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வருகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளிக்க அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களில் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இன்றைய திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும் சிறப்பு செய்கின்ற அனைத்து அன்பிய குடும்பங்களையும் திருப்பயணிகளையும் இக்கல்வாரி பீடத்தின் முன்பாக நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற உடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் என் திருத்தலம் நாடி வந்து வேண்டுதல் வைத்து ஜெபிப்பவர்களையும் உபகாரிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் உழைச்சுள்ளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் தனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுவரோமே மன்றாடுகின்றோம். இவரையாத இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரை ஒன்றித்து எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்நாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை சமாதானத்தை அன்புடன் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி நமக்காக தன்னையே தாழ்த்தி கொண்டு
மனித உருவெடுத்த உன்னதமான தேவன் செம்மறியின் விரதத்திற்கு அழிக்க பெற்றோர் பேர் பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்ம நிலை வாழ்வுகளுக்கு அழைத்து செல்வதாக